பண்ணுறது இது வந்து ஹைலி டாஸ்க். ஓகே, பட் வித் காட் கிரேஸ் இவங்க வந்து எக்ஸசைஸ் எதுவும் பண்ணுறது கிடையாது. ஈவன் தோ இவங்களோட ஃபேட் பர்சன்டேஜ் பாருங்கள் 48.7லேருந்து அழகாக இவங்களுக்கு வந்து ஃபுட் கண்ட்ரோல் அது மாதிரிலாம் வந்து எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஏன்னா இவங்க வந்து கிட்டோடு இருக்கவங்க. ஸோ குழந்தைங்களோட இருக்கும்போது கண்டிப்பாக அது வந்து ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் இவங்களால எக்ஸசைஸ் வாக்கிங் எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அவங்களே 48.7லேருந்து 43.2க்கு வந்திருக்காங்க. அண்ட் தென் விசரல் ஃபேட் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட் 12லேருந்து அழகாக வந்து 9க்கு வந்து வந்திருக்காங்க. ஓகே, சேம் திங் அவங்களோட ஹார்ட்டோட ஏஜ் கூட பார்த்திங்கன்னா 34லேருந்து 31 வந்திருக்காங்க. நேற்று ஒருத்தங்களை நான் மீட் பண்ணி பேசினேன். அவங்க வந்து சிஎம்சியில் வந்து நர்ஸாக இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க ஜஸ்ட்டு உள்ளே போய் டாக்டர்கிட்ட நம்ம வந்து பேசணும், அப்பாயின்மெண்ட் எடுத்தாலே 200லேருந்து 550 ருபீஸ். அண்டு கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டு அதுலேயும் வந்து நிறைய கொலஸ்ட்ரால் டெஸ்ட் இருக்குங்களா. அந்த கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டு வந்து விசரல் ஃபேட்லாம் கிடையாதுங்க. கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டு மட்டும் எடுக்கிறதுக்கு 5000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்களாம். ஸோ நம்மளோட ரிவ்யூவோடைய காஸ்ட்டும் கம்மி தான். அதே நேரம் நம்ம எந்த விதமான பயமும் இல்லாமல் அழகாக நம்ம பாடியினுடைய அனலைசிஸை வந்து புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ